SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். தற்போது IUML அலுவலகத்திற்கு முதலமைச்சர் விஜய் வருகை தந்திருக்கிறார். சென்னை மண்ணடியில் உள்ள IUML அலுவலகத்திற்கு முதலமைச்சர் விஜய் வருகை தந்திருக்கிற காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற நிலையில் கூடுதல் விவரங்களை இணைப்பில் இருக்கும் எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், அரசியல் நாகரிகத்தோடு அரசியல் கட்சி தலைவர்களை முதலமைச்சர் விஜய் சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் தற்போது IUML அலுவலகத்திற்கு முதலமைச்சர் விஜய் வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நேரடியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற நிலையில் தற்போது இருக்கும் நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன? இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் கூட இன்று சட்டப்பேரவையிலே பேசும்பொழுது தமிழக முதலமைச்சருக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார்கள் என்பதை பார்த்தோம். இந்த நிலையில்தான் சென்னை மண்ணடியில் இருக்கக்கூடிய மரக்காயர்ல போய் தெருவிலே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அதனுடைய தேசிய தலைவர் காதர் மொய்தீனை சந்திப்பதற்காக தமிழக முதலமைச்சர் சென்றிருக்கின்றார் என்பதும், அங்கே அவர்கள் ஒரு உற்சாகமான வரவேற்பினை முதலமைச்சருக்கு வழங்கியிருக்கின்றார்கள் என்பதையும் பார்த்து வருகின்றோம். அதாவது மலர்புத்து வழங்கி அழைத்து சென்றிருக்கின்றார்கள். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இந்த அரசு அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கு ஆதரவு கரம் நீட்டிய ஒரு கட்சியாக இருக்கின்றது என்பதை பார்த்தோம். ஏனென்றால் ஒரு நீண்ட இழுபறிக்கு பிறகு தாவேக்காவை ஆதரித்தார்களா எதிர்த்தார்களா என்பதை இறுதி செய்ய முடியாத அளவு தங்களுடைய நிலைப்பாட்டை அடிக்கடி மாற்றி அறிவித்து வந்தார்கள். என்றாலும் கூட இறுதியிலே தமிழக வெற்றி கழகத்திற்கு அரசாக அவர்கள் செயல்படுவதற்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொள்வதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி அதனுடைய தேசிய தலைமை வாயிலாக அறிவிப்பினை வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தங்களுடைய கட்சிக்கு ஆதரவு வழங்கியதற்காகவும், அது மட்டுமல்லாமல் இந்த அரசை நடத்துவதற்கு ஒரு அறிவுறுத்தலை ஒரு மூத்த தலைவரிடம் கேட்டு பெறுவோம் என்ற அடிப்படையிலும் காதர் மொய்தீன் அவர்களுடனான இந்த சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றார் தமிழக முதலமைச்சர். ஏனென்றால் முதலமைச்சரை பொறுத்தவரை அனைத்து கட்சிகளுடைய தலைவர்களையும் பார்த்தறிந்து வருகின்றார். அவர்களிடமிருந்து ஆலோசனையை பெற்று வருகின்றார். முதல் முறையாக முதலமைச்சராகி இருக்கின்றார். முதல் முறையாக சட்டப்பேரவை தேர்தலை சந்தித்து பேரவைக்கு உள்ளாகவும் வந்திருக்கக்கூடிய நிலையில் தான் பல்வேறு தலைவர்களுடைய அறிவுறுத்தலை எல்லாம் பெற்றிருக்கின்றார். இன்றைக்கே பேரவையிலே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்தவர்கள் உட்பட பலரும் சிறிய கட்சிகளுக்கும் அதிகம் பேசுவதற்கான வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். எனவே இன்று நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்திலும் கூட, அதாவது இந்த சந்திப்பிலும் அதுபோன்ற ஆலோசனைகள் இடம்பெறும் என்றும், அந்தந்த கட்சியினரும் தங்களுடைய கோரிக்கையை முதலமைச்சரிடம் தெரிவித்து வருகின்றார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தேசிய தலைவர் காதர் மொய்தீன் உட்பட பல்வேறு தலைவர்களும் அங்கே இருக்கின்றார்கள். அவர்களை சந்தித்து இந்த ஆதரவினை வழங்கி வருகின்றார் தாவேகா தலைவர் விஜய் என்பதை பார்க்கின்றோம். தன்னுடைய அந்த முதலமைச்சர் ஆன பிறகு வழக்கமாக அணியக்கூடிய கோட் ஷூட் அணிந்தால் இன்றைக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அலுவலகத்திற்கும் சென்றிருக்கின்றார். இதற்கு முன்பாக சட்டப்பேரவையிலே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நகராட்சி நிர்வாகத்துறையினுடைய ஆலோசனை கூட்டத்திலே பங்கேற்றிருந்தார். இதற்கு முன்பு இருந்த எந்த முதலமைச்சரும் தலைமைச் செயலகத்தில் இவ்வளவு நீண்ட நேரம் தங்கியிருந்த ஆய்வுக் கூட்டங்களிலே ஆட்சி பொறுப்பேற்று ஒரு வாரத்திற்குள் இருந்தது கிடையாது. ஆனால் தமிழக முதலமைச்சர் நீண்ட நேரம் தலைமைச் செயலகத்தில் காத்திருக்கின்றார். பல்வேறு துறையினுடைய அதிகாரிகளையும் வரவழைத்து அந்த துறையினுடைய நடவடிக்கைகள் என்னவாக இருக்கின்றன, தற்போது அந்த துறையினுடைய நிதி நிலைமை உள்ளிட்டவை எல்லாம் எவ்வாறு இருக்கின்றது என்ற விவரங்களை எல்லாம் கேட்டறிந்து வருவதாக சொல்லப்படுகின்றது. பொதுமக்களுக்கு கோடை காலத்திலே எவ்வாறு அந்த பாதுகாப்பு நடைமுறைகள் எல்லாம் பின்பற்ற வேண்டும், குடிநீர் உள்ளிட்டவற்றில் எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்கான அறிவுறுத்தலை எல்லாம் முதலமைச்சர் வழங்கி கொண்டிருக்கின்றார். அவர்களிடமிருந்தும் அதிகாரிகள் தரப்பிலிருந்தும் வரக்கூடிய தரவுகளை எல்லாம் கேட்டறிந்து வருகின்றார் என்பதை பார்த்து வருகின்றோம். இந்த நிலையில மண்ணடியில் இருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அலுவலகத்திற்கு மூத்த அமைச்சர்கள் புசி ஆனந்த் உள்ளிட்டவர்களோடு சென்றிருக்கின்றார். ஆதவர்ஜனா உள்ளிட்ட கட்சியினுடைய மூத்த அமைச்சர்களோடு சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் காதர் மொய்தீன் என்கின்ற அந்த தேசிய தலைவராக இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியால் பார்க்கப்படக்கூடிய மூத்த அரசியல் தலைவரிடம் தங்களுடைய வெற்றிக்குரிய அந்த வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்ள இருக்கிறேன். இதன் தொடர்ச்சியாக சத்தியமூர்த்தி பவனுக்கும் தமிழக முதலமைச்சர் வர இருக்கின்றார். காங்கிரஸ் தலைவர்களை சந்தித்து அவர்களிடமிருந்தும் அந்த ஒரு வரவேற்பை அடுத்த கட்டமாக பெற்றுக்கொள்ள இருக்கின்றார் தமிழக முதலமைச்சர். அவர்கள் தங்களுடைய ஆதரவை தமிழக வெற்றி கழகத்தின் அரசுக்கு வழங்கி இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு சந்திப்பாக இருக்கும் என்று கூறியிருக்கின்றார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், காங்கிரஸ், அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்த 3 கட்சிகளையும் கட்சியின் தலைவர்களையும் இன்று முதலமைச்சர் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த 3 கட்சியினருமே தமிழக வெற்றி கழகத்தின் அரசு அமைவதற்கு ஆதரவு கொடுத்திருந்தவர்கள். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு முதல் கட்சியாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய மண்ணடி அலுவலகம் சென்றிருக்கின்றார் தாவேகாவின் தலைவரான தமிழக முதலமைச்சர் அவர்கள். இந்த சந்திப்பை பொறுத்தவரை நட்பு முறையில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. தமிழக அரசியலிலே வெற்றி பெற்ற முதலமைச்சராக வந்த நபர்கள் இதுபோன்று நீண்ட சந்திப்புகளை எல்லாம் அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுடன் பெரிய அளவில் மேற்கொண்டது கிடையாது. ஆனால் இப்போதைய முதலமைச்சர் அதை மேற்கொண்டு வருகின்றார் என்பதை பார்க்கின்றோம். இது ஒரு முற்றிலும் மாறுபட்ட ஆரோக்கியமான அரசியலுக்கு வழி செய்யும் என்ற தகவலை இன்றைக்கு சட்டப்பேரவையில் பலரும் பேசியிருந்தார்கள். எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்டவர்கள் கூட பேசும்பொழுது அந்த தகவலை சொல்லியிருந்தார்கள். எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசும்பொழுது நேற்று திமுக தலைவரை வந்து சந்தித்ததும் தன்னை சந்தித்ததும் ஒரு ஆரோக்கியமான
அரசியலுக்கான அடையாளமாக பார்க்கப்படுவதாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருந்தார் என்பதையெல்லாம் பார்த்தோம். அதே போன்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் நேற்று தங்களுடைய வரவேற்பை தெரிவித்திருந்தார்கள். நாம் தமிழர் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்டவர்களும் தங்களுடைய அந்த ஆதரவை தெரிவிக்கக்கூடிய விதமாக சந்திப்புகளுக்கு அனுமதி கொடுத்திருந்தார்கள் என்பதை பார்க்க முடிந்திருந்தது. எனவே இது ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கான நகர்வாக பார்க்கப்படுகின்றது. அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகளும் முதலமைச்சராக விஜய் தான் தொடரப் போகின்றார். எனவே இந்த 5 ஆண்டுகளும் அரசை நடத்துவதற்கு பல்வேறு கட்சியினரும் தங்களுடைய அனுபவத்தை அறிவுறுத்தலாக அவருக்கு வழங்க வேண்டும் என்பதுதான் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது தாவேகா தரப்பிலே. அதன் அடிப்படையில் தான் தாவேகாவினுடைய மூத்த அமைச்சர்களும் இணைந்து இந்த சந்திப்புகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். இப்பொழுது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பில் தமிழக முதலமைச்சருக்கு தங்களுடைய வரவேற்பினை வழங்கி தொடர்ச்சியாக அந்த சந்திப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதன் தொடர்ச்சியாகத்தான் காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகத்திற்கு வர இருக்கின்றார் என்பதை பார்க்க முடிகின்றது. சத்தியமூர்த்தி பவனுக்கு இன்னும் சற்று நேரத்திலே முதலமைச்சர் வருகை தர இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் அடுத்த கட்டமாக காங்கிரஸ் தலைவர்களை பார்த்த பிறகு அதன் தொடர்ச்சியாக சி.வி. சண்முகம் உள்ளிட்ட அதிமுக தரப்பில் தங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க முன் வந்திருக்கக்கூடியவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் சி.வி. சண்முகத்தினுடைய அந்த எம்.ஆர்.சி. நகர் அலுவலகத்தில் சாலைகள் எல்லாம் செப்பனிடப்பட்டிருக்கின்றன. காவல்துறையினர் கூடுதலாக பாதுகாப்பு பணியில் அந்த பகுதியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். எனவே முதலமைச்சருடைய வருகை சி.வி. சண்முகம் அவர்களுடைய அலுவலகத்துக்கும் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அப்படி ஒரு சந்திப்பு நிகழ்ந்தால் அதிமுகவிலே சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட தரப்பினர் எடுத்து வரக்கூடிய முயற்சிகளுக்கு தமிழக வெற்றி கழகம் நன்றி தெரிவித்திருக்கின்றது என்பதாகவே பார்க்கப்படும். அடுத்தடுத்து அந்த சந்திப்புகளும் தெரிய வரும். இது மட்டுமல்லாமல் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் தொடர்ந்து ஆதரவான கருத்தை சொல்லி வருகின்றார். தேர்தலுக்கு முன்பாக வாக்குப்பதிவு நிறைவடையக்கூடிய நாள் வரை தொடர்ந்து தாவேகாவை விமர்சித்துக் கொண்டிருந்த தலைவர்களில் ஒருவர் பிரேமலதா விஜயகாந்த். ஆனால் அதன் பிறகு இப்பொழுது அவர் சொல்லக்கூடிய தகவல் தம்பி விஜய் என்பதாகவே இருந்து வருகின்றது. எனவே விஜயை தொடர்ந்து அவர் ஆதரித்து வந்து கொண்டிருக்கின்றார். வாக்கெடுப்பிலும் விஜய் வெற்றி பெறுவதற்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தேமுதிக பொதுச் செயலாளர் கூறியிருக்கின்றார். திமுக கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்றவர் அவர். ஆனாலும் கூட நாளை நடைபெறக்கூடிய வாக்கெடுப்பிலே SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.